எங்களுக்கு மழை வந்தால் சரியான பயமாக இருக்குது, நடக்க கூட இயலாது. ஆனால் நாங்கள் வெள்ளத்திலே போயிருந்தாலும் ஒன்றும் இல்லை. இப்படி நாங்கள் சீரழிகிறோம் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு. இதாக ஸ்கூலில் விழுந்து கையோடங்கி ஒன்றும் செய்ய இயலாது. இப்படி நாங்கள் இந்த நிலைமையில் இருக்கோம். உங்களுக்கு பார்த்து கொஞ்சம் என்ன சரி எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களை அதைத்தான் நாங்கள் கேட்குறோம். ரவைக்கு லைட்டு போட்டால் சூரிய கோஷ் கொடுத்துருக்காங்க. 6 மணிக்கு போட்டால் 7 மணிக்கு அது சார்ஜ் இறங்குது. சாப்பிட்றது கூட எங்களுக்கு நிம்மதி இல்லை. என்ன சொல்ல போனால் லாம்பு வைக்கலாதுங்களே, இல்லை மிளகு திருப்பி வைக்கலாது. அந்த பல்பை வச்சுக்கிட்டு தான் நாங்கள் சாப்பிடணும். 6 மணிக்கெல்லாம் ஆக்கி சாப்பிட முடியணும் வெளிச்சத்தில், இல்லைன்னா இருட்டுலுக்கு தான் இருக்கிறோம். நாங்கள் இப்படியெல்லாம் ஒரு கஷ்டப்படுறோம். நாங்கள் 23 குடும்பம். நீங்கள் தயவு செய்து எங்களுக்கு என்ன சரி எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதைத்தான் நாங்கள் உங்களை வேண்டி கேட்குறோம். நாங்கள் மழை பெஞ்சா சரியான கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. காற்றடிச்சாலும் கஷ்டமாக இருக்குது. நாங்கள் எப்படி இருக்கோம். எங்களுக்கு தயவு செய்து வீடு ஒன்று கட்டி கொடுக்க பாருங்கள். காற்று காலம் வந்தால் எங்களுக்கு இருக்கவே இயலாது. கூடாரம் போயிடும். நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கோம் விட்டுருக்கு. அந்த நிலமையில தான் இப்போ நாங்கள் இருக்கோம். நீங்கள் தான் தயவு செய்து எங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும். 23 குடும்பத்துக்கும். 11ஆம் மாதம் 27 தான் நாங்கள் ஸ்ரீ கணபதி ஸ்கூலுக்கு வந்தோம். ஸ்லிப் ஆகி ஸ்கூலில் இருக்கக்குள்ள நிறைய உதவி செஞ்சாங்க. இப்போ இந்த கூடாரத்துக்கு வந்து 2 மாதம் ஆச்சு. மழை வந்தால் இருக்க இல்லாத தண்ணி வருது உள்ளுக்கு. எங்களுக்கு என்னமோ சீக்கிரம் ஒரு உதவி செய்யுங்க. இது ஒரு அவர் தான் எரியும். வெயிலுக்கு போட்டு தான் இது பண்ணிக்கிறோம். எங்களுக்கு பிள்ளைகளுக்கு யூனிஃபார்ம் வாங்கி பண்ணக்கூட ஒரு கரண்ட் வசதி இல்லை. எங்கன்னா வீடு கட்டுறாங்க, எப்போ கட்டி தராங்கன்னு கூட எங்களுக்கு ஒரு முடிவும் இல்லை. நைட்டுக்கெல்லாம் எங்களுக்கு சரியான கரைச்சலாக இருக்குது. வாஷ்ரூம் போயிடாது. இந்த 23 குடும்பத்துக்கு ஒரு 5 வாஷ்ரூம் தான் இருக்குது. தண்ணி குடி தண்ணி இல்லை. அதனால கொஞ்சம் லயத்தில் இருந்தால் நாங்கள் தண்ணி கொஞ்சம் தூரத்தில் இருந்தால் கொண்டு வந்து குடிக்கிறோம். நீங்கள் பார்த்து உதவி செய்யுங்க. வீட்டில் 7 பேர் இருக்காங்க. முடியாத ஒருத்தர் இருக்காரு. எனக்கும் முடியாது. மருமக வெளிநாட்டுலங்க. இந்த பிள்ளைங்க 3 வச்சுக்கிட்டு மகன்கிட்ட தான் இருக்கிறேன். இந்த வீடு சரியான ஈரங்க தண்ணி அதில் தாங்க இருக்கிறோம். நாங்கள் வந்து 2 மாதம் ஆச்சு. இன்னும் எங்களுக்கு ஒரு உதவியும் செய்யாமல் இருக்கீங்க. வந்து பாருங்க. இங்கே வந்து 2 மாதம் ஆகுது. இது சோலார் பல்பில் தான் இருக்கும். ஒரு 12 மணியோட ஆஃப் ஆயிரும் சோலார் பல்பு. அதுக்கப்புறம் அது கரண்ட்டில் ஒன்றும் இல்லை. 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் மழை தான். இங்கே இது உள்ளுக்கெல்லாம் தண்ணி வர்ற மாதிரி தான் இருக்குது. எங்களுக்கு ஏதாவது இதுக்கு ஒரு முடிவு சொல்லணும். நீங்கள் தான். பிள்ளைங்க மழை நேரத்துக்கு ரொம்பவே கஷ்டம் தான் இங்கே. அதனால அரசாங்கத்தில் இந்த முடிவாவது எங்களுக்கு சரியான சூடா எப்படி? வெயிலுக்கு சூடு தான். மழை நேரத்துக்கு தான் ரொம்பவே கஷ்டம் இங்கே. இப்போ மழை பெஞ்ச தண்ணி உள்ளுக்கு வந்துருமா? தண்ணி உள்ளுக்கு வந்து இந்த இதெல்லாம் இதாகி தான் இருக்கு. புஸ் மாதிரி தண்ணி உள்ளுக்கு வருது. அதனால ரொம்பவே கஷ்டம் தான். பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு ரொம்பவே கஷ்டம் தான் நாங்கள் பட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால சுருக்கா ஏதாவது ஒரு முடிவு எங்களுக்கு வேணும்.